இப்போது கூகுளில் போய்ட்டு எப்படி நீங்கள் வார்த்தைகள் தேடணும்னா டிரான்ஸ்லேட்னு முதல்ல போடுங்க. போட்டிங்கன்னா இங்கே மாதிரி இந்த இதெல்லாம் வரும். எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு வேணும். இப்போ தமிழில் போடுறீங்கன்னா தமிழில், ஹிந்தியில் வேணும்னா இந்த சைடில் ஹிந்தியில் போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த பக்கம் தமிழ், இந்த பக்கம் ஹிந்தி, இடது பக்கம் தமிழ், வலது பக்கம். இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு அர்த்தம் தெரியணும்னா புத்தகம், புத்தகம் இந்த மாதிரி இங்கே தமிழில் டைப் பண்ணிட்டீங்கன்னா கிதாப்னு வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணலாம், தமிழில் டைப் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளுக்கான ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ புத்தகமுக்கு கிதாப்னு வந்துருச்சுங்களா? இப்போ அடுத்தது கடலை, வேர்க்கடலை அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா? வேர்க்கடலை, மூங்ஃபலி. வேர்க்கடலைக்கு என்ன சொல்லுவாங்க? வெறும் கடலை போட்டாலே மூங்ஃபலி இப்படின்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூகுளில் போய்ட்டு தமிழில் டைப் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்லேட்டில் உங்களுக்கு தேவையான அனைத்து வார்த்தைகளுக்கான அர்த்தமும் கிடச்சிரும். சரிங்களா? எனக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால நீங்கள் சில சமயம் அனுப்பும்போது இந்த சந்தேகம் கேட்குறீங்க, என்னால் பதில் சொல்ல முடிய மாட்டேங்குது. ஏன்னா 7000 மாணவர்கள் படிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். எல்லாருமே கேட்கும்போது எனக்கு பாடத்தை கரெக்ஷன் பண்ணணும். அப்புறமா என்ன பண்ணலாம், பாடத்தை வேறு கரெக்ஷன் பண்ணணுமா நான், அதுக்கப்புறம் கேள்விகளுக்கெல்லாம் பண்ணணும். இப்போ நன்றின்னு போட்ட தன்யவாதன்னு வந்துருச்சா? இப்போ பாடத்தை கரெக்ஷன் பண்ணுறதா, மக்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்குறதா, கரெக்ஷன் நீங்கள் கேட்குற டவுட்டுக்கு நான் பதில் சொல்கிறதா டைம் பற்ற மாட்டேங்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேண்டாம்னு கூட போட்டு பார்க்கலாம். வேண்டாம் என்ன போட்டாலும் வரும். சரிங்களா? ஐசா நா கரேன், வேண்டாம், நஹி சாஹியே அப்படி கூட சொல்லலாம். ஐசா நா கரேன், இப்படி செய்ய வேண்டாம். சரிங்களா? முடின்னா என்னது, இந்த மாதிரி கேஷ், பால்னு கூட சொல்லலாம். சரிங்களா? பணம் இப்படி போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன சின்ன வார்த்தை, பைசே, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ தமிழில் டு ஹிந்தியில் போட்டிங்கன்னா கீழே இங்கிலீஷ்லேயும் வந்துடும், ஹிந்திலேயும் வந்துடும். ஸோ இவ்விதமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூகுள் டிரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணி ஹிந்தி வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை, அதாவது தமிழில் இருக்கிற வார்த்தைகளை ஹிந்தியில் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ பணம்னா பைசான்னு வந்துருச்சு, பைசேன்னு வந்துருச்சு. சரிங்களா? அப்போது உங்களுக்கு என்ன தமிழில் தமிழ் வார்த்தைகள் ஹிந்தியில் தெரியணுமோ அதை நீங்கள் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டை யூஸ் செஞ்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த தமிழுடைய வார்த்தைகளுக்கான அதை ஹிந்தி வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாம். தமிழ் வார்த்தைகளுக்கான அதை ஹிந்தி வார்த்தையை தாங்கள் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். புரிந்ததா? நன்றி.